Audio Jungle. This is High Tech News TV News. In Chennai, B.S. Abdul Rahman Crescent Institute of Science and Technology held its 14th convocation at its campus. A total of 2,518 graduates, including 59 PhD, 708 PG and 1,751 UG, received their degree at the convocation ceremony. 65 students were awarded gold medals for securing top ranks. Of the 38 students were from UG and 27 students were from PG. Based on the restrictions, 687 students received their degrees in person and 1,830 students attended the convocation online. The degrees were handed over to the students by Mr. M. Vellaipandi, Director General, STQC Directorate, Ministry of Electronics and Information Technology, Government of India, New Delhi. Also present on the occasion were dignitaries including BSc CIST Chancellor Mr. Qurat Jamila, Pro-Chancellor Mr. Abdul Qadir, A. Rahman Buhari, Vice Chancellor Dr. T. Murugesan, Pro-Vice Chancellor Dr. N. Tajuddin, Registrar, and Dr. N. Raja and Hussain, and members of the Executive Council. Mr. Rengarajan Raghavan, former MD of HCL Infosystems Limited. The 14th convocation of BSA Crescent Institute of Science and Technology was honored by the presence of Mr. Rengarajan Raghavan, former Managing Director of HCL Infosystems Limited, who delivered a visionary and insightful addressing on emerging technologies and future trends. Mr. Raghavan's addresses resonated with this importance of empowering youth to take charge to these opportunities. The guest of honor, Mr. A. Mohammad Ali, Managing Director of South India Shelters Private Limited, delivering an inspiring address to the graduates. In his speech, Mr. Ali extended a warm note to the dignitaries, parents and graduates. After that, Professor Dr. T. Murugesan, Vice Chancellor of B.S. Abdul Rahman Crescent Institute of the 14th convocation of BSA Crescent Institute of Science and Technology, began with an inspiring welcome address by the Vice Chancellor, Professor Dr. T. Murugesan. The convocation was dissolved after pledge was taken by the 568 graduates வந்து டிகிரி வாங்கினாங்க. பிஹெச்டி, மாஸ்டர்ஸ், அண்டர் கிராஜுவேட் ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் வந்து டிகிரி வாங்கினாங்க. பர்டிகுலராக நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனை வந்து ஆண்டர்ப்ரனியரல் இன்ஸ்டியூஷனாக மாறணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் போர்டு எல்லோரும் விருப்பப்படுறோம். இப்போது வத்வானி ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதில் 990 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. இப்போ ஹார்வர்ட் உலகத்திலே ரினவுண்ட் இன்ஸ்டியூஷன் ஹார்வர்டோடு சேர்ந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் பப்ளிகேஷனும் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஆன்லைனும் அவங்களோட சேர்ந்து ஆண்டர்ப்ரனியர் கோர்சஸ் எல்லாருக்குமே எங்கள் காலேஜில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு வேலை பார்த்துட்ருக்குறோம். இன்ஷால்லா அது ஒன்று. எங்கள் இன்குபேஷன் சென்டரில் வந்து 120 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. 60 ஸ்டார்ட் அப் கிராஜுவேட் பண்ணிட்டாங்க. இந்த 120 ஸ்டார்ட் அப்னா என்னென்னா அவங்களே வேலைக்கு போய் சேராமல் அவங்களே ஒரு வேலை இது பண்ணுறது. அதில் 4 ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது, 8 ஃபேக்கல்ட்டி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அப்புறமா மிச்சம் எல்லாம் அலுமினைஸும் மற்ற வெளியாட்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டார்ட் அப்பில் வேல்யூவேஷன் மட்டுமே 1950 crores இருக்குது. அது 5 வருஷத்தில் 10,000 கோடி ரூபா, எவ்வளவு 10,000 கோடி ரூபா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் போர்ட் மீட்டிங் வச்சு பேசியிருக்கிறோம். சார் மெட்டிலேருந்து இன்வைட் பண்ணிக்கிறோம். மெட்டி வந்து எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 10 மினிஸ்ட்ரி வந்து ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க. 51 crores ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிராஜுவலாக எங்கள் யூனிவர்சிட்டியை ஆண்டர்ப்ரனியர் யூனிவர்சிட்டி ஆகணும்னு சொல்லி எங்களோட போர்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து ட்ரஸ்டீஸும் சேர்ந்து அதுக்கான வேலை பார்த்துட்ருக்குறோம். ஆமாம், அது வந்து க்ளீன் மொபிலிட்டி, கனெக்டட் வெஹிக்கிள், இதுக்கெல்லாம் வந்து இப்போ புதுசாக செக்ஷன் 8 கம்பெனி அத்துல் இன்குபேஷன் சென்டர், சிஐஐசி சரி செக்ஷன் 8 கம்பெனி தனியாக போட்டு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே வாங்கின காசு வந்து பயோடெக்னாலஜியில் இருக்குது. நம்ம இதில் 120 ஸ்டார்ட் அப்பில் வந்து 50 ஸ்டார்ட் அப் வந்து பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து இன்டர்லோடு சேர்ந்து ஒரு லெபார்ட்டரி போட்டுக்கிறோம். ஏஐ, ஐஓடி, எம்எல், மிஷின் லேர்னிங். ஐஓடின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஐன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாம் ஒரு லெபார்ட்டரி போட்டுக்கிறோம் 2 கோடி ரூபா அளவுக்கு. அதில் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எடுத்து புது கம்பெனிஸை ஆரம்பிக்கலாம். இந்த புது கம்பெனி ஆரம்பிக்கிறத என்கரேஜ் பண்ணுறது எங்கள்கிட்ட பெரிய குறிக்கோளாக இருக்குது. இருக்குது. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறோம்.
மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்றோம். எங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, மற்ற காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்றோம். நாங்கள் ஏற்கனவே 5 காலேஜுக்கு எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கன்சல்டன்சியும் பண்ணுறோம். இந்த மாதிரி 45 காலேஜோடு சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி என்னோட தம்பி பிரசிடென்ட் 45 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் கம்யூனிட்டியோட அசோசியேட்டட் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் என்ன டார்கெட் பண்ணிட்டோம்னா சிஐசிஐ பிரதர் சொன்ன மாதிரி 120 கம்பெனிஸ் 1,850 crores வேல்யூவேஷன். இதே மாதிரி மாடலை வந்து நம்ம மற்ற இன்ஸ்டியூஷன்ஸுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா இட் வில் பி லைக் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபேக்டரி. சொன்ன மாதிரி ஹார்வர்டோட டைப் பண்ணிருக்கோம். அவருடைய யூனிவர்சிட்டி வந்து வாப்சன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி நம்பர் 1 இன் தி வேர்ல்டு. அவரோட டைப் பண்ணி எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து எப்படி சேவை செய்ய சொல்லிட்டு பார்த்துருக்கோம். மேபி பாசிபிளி 4,500 நியூ கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணது டேக்கிங் ஹெல்ப் ஆஃப் மிஸ்டர் குமுதலி பிரசிடென்ட் ஆஃப் கிரை ஆல்சோ டைரக்டர் சார் வந்து நிறைய ஒரு 18 என்டிட்டிஸ் இருக்குது. அந்த 18 என்டிட்டிஸில் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் அதுக்கு வந்து எம்எஸ்ஹெச் மேடி ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன். அந்த ஸ்டார்ட் அப் ஹப்பில் இருந்து நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மெய்டியில் வந்து ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாமல் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்குது. பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்துட்டு மெயினாக மேக் இன் இண்டியா ஸ்கீமில் யாரெல்லாம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி வேல்யூ அடிஷன் கொடுத்து புது ப்ராடக்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் நிறையா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பர்டிகுலர் ஜாப்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிசி ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ் அப் டு கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் சைடில் ஃப்ரம் காம்பனன்ட் அப் டு மாடியூல் அப் டு த சிஸ்டம் அப் டு நெட்ஒர்க் நாங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மெனி ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் தான் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை ரோல் அவுட் பண்ண வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணி அதில் வந்து இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னால் தான் வந்து எங்கேயுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 27 சர்வீஸ் நாங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கோம். அதுபோல் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களோட எஸ்டிபிஷன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16 லேபரேட்டரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி குவாலிட்டி அஷூரன்ஸ் அஸ் வெல் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படின்னா எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எங்கள்கிட்ட ஹெச் இண்டெக்ஸ் நான் வைஸ் சான்சலர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி யூனிவர்சிட்டி வந்து இப்போ now we are moving towards research university. All our research will be focused towards publications, patenting and startup. ஃபண்டிங் கொடுக்குறோம். ஃபண்டிங் நம்ம யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லெக்சர்ஸ் கொடுத்தோம் 10 வருஷம். புதுசாக வர லெக்சர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களோட ஐடியாஸை வந்து வாண்ட் பிரிங் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஐபிக்கு கொடுக்குறோம். 120 ஐபி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இது பண்ணியிருக்கோம் 10 வருஷம். அதில் நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் புக்கில் வருது. இந்த ஐபியெல்லாம் சும்மா இதில் இல்லாமல் அதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஆக்கணும்னு சொல்லி எங்களோட ஃபேக்கல்ட்டி நாங்கள் புஷ் பண்ணுறோம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் a big key area focus. அதில் ஹெச் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது எவ்வளோ நம்ம பப்ளிகேஷனை மற்றவங்க ரெஃபர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறது. சைட்டேஷன் டோட்டல் சைட்டேஷன்